Praise the Lord. 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனை கேட்டருளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் உபத்திரவப்படும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே தேவன் நமக்கு செவி கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக காணப்பட்ட பொழுது அவருடைய உபத்திரவம் பெரிதா இருந்தது. அதனாலே அவர்கள் தாங்கள் ஆராதிக்கின்றதான தேவனை நோக்கி கூப்பிடுகையிலே மோசேவை தேவன் தெரிந்து கொண்டு மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். இந்த நாளிலும் நாம் எப்பேற்பட்ட உபத்திரவத்திற்குள்ளாக காணப்பட்டாலும் பிரியமானவர்களே, அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. அவர் ஒரு நாளும் தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைக்காதிருக்கிறவர். நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை ஆராதிக்கிற இந்த காலை வேளை ஒப்பு கொடுப்போமா? Praise the Lord. ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமாண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறவர். இந்த காலை வேளையிலே எங்கள் உபத்திரவங்களின் மத்தியிலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக தம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காமல் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டருளி எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை வழிநடத்த ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனுடைய கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.